ஞாயிற்றுக்கிழமை முதல் 6000 ரூபாய் வழங்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. முன்னதாக வெள்ள நிவாரணத்தை ரொக்கமாக வழங்கலாம் எனவும் இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாது எனவும் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முதல் 6000 ரூபாய் வழங்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கிக் கணக்குகளில் இந்த தொகையை வழங்கலாம் என இதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். லாவண்யா, மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 37 லட்சம் குடும்பங்களுக்கு தற்போது தலா 6000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த தொகை ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த தொகையை, நிவாரண தொகையை ரொக்கமாக வழங்கக்கூடாது, சம்பந்தப்பட்டவருடைய வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என்றுதான் முன்னாள் ராணுவ வீரர் ராமதாஸ் என்பவரும் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்குகள் இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்களை பொறுத்த வரைக்கும் இதுபோன்று இந்த நிவாரண தொகையை ரொக்கமாக வழங்கும் போது பல்வேறு முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளது, முறையானருக்கு சென்றடையாது என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2015ஆம் ஆண்டு அந்த பெரு வெள்ளத்தின் போதும் இந்த நிவாரண தொகை என்பது வங்கி கணக்கில் தான் செலுத்தப்பட்டது என்றும் டோக்கன் முறை மூலமாக நிவாரணம் வழங்குவது தவறாக பயன்படுத்த வழிவகுக்கும் என்றும் பலர் ஒரு முறைக்கு மேல் நிவாரண தொகை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதால் இது தொடர்பான சம்பந்தப்பட்டவருடைய அந்த வங்கி கணக்கு செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 37 லட்சம் குடும்பத்திற்கு அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு விட்டதாகவும் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் அந்த நிவாரண தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வெள்ள நிவாரணம் என்பது உடனடியாக மக்களுக்கு வழங்க வேண்டியது, ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், நிவாரணம் வழங்குவதை தாமதப்படுத்த முடியாது, அதை மறுக்கவும் முடியாது, முடக்கவும் முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நிவாரணம் வழங்குவது தற்போதைய தருணத்தில் உடனடி தேவை என்பதால் இந்த வழக்கில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் தற்போது பிறப்பிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். இந்த நிவாரணம் வழங்குவதை தாமதப்படுத்துவது மக்கள் நலனுக்கு உகந்த அல்ல என்றும் தெரிவித்தார்கள். எனவே இந்த நிவாரண தொகை தமிழக அரசு ரொக்கமாக வழங்கலாம், அதுபோன்று வழங்கிவிட்டு ஒரு விரிவான அறிக்கையை வரும் அடுத்த வாரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். நன்றி மதன்.